ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அயலை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு அயலை மீனை நீட்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மீனில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பாதி மாங்காய், அப்புறமா 2 மிளகாய், பாதி முருங்கைக்காய் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி மீன் சட்டியில் தான், மண் சட்டியில் தான் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ அந்த மண் சட்டியை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது சட்டி சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயும் முருங்கைக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. இது கொதித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இவ்வளோ ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் எல்லா காய்கறிலையும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் அரை முறி தேங்காயை திருவி அதை பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பாலை ஆட் பண்ணி இதை நல்லா வேக விடணும். காய்கறியை ஒரு அரை வேக்காடு வேகிறதுக்கு அளவு நம்ம வேக விடணும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு புளி எரிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது குறைவாக கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு காய்கறி எல்லாமே அரை வேக்காடு வெந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே அரை வேக்காடு வெந்திருக்கு. இனி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அயலை மீனை இதில் ஆட் பண்ணணும். மீன் போட்டதுக்கப்புறமா நிறைய வாட்டி கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஸோ மீன் போட்டதுக்கப்புறமா லைட்டாக மசாலா எல்லாம் மீனில் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது. நம்ம மீன் ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இவ்வளோ தான். இதுக்கு மேலே அதில் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. மீனில் படாமல் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி ஒரு 10 நிமிஷத்தில் மீன் கறி வெந்துடும். இதுக்கப்புறமா இதில் நம்ம தாளித்து ஊற்றணும். ஸோ ஒரு கரண்டியில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மீன் கறியில் ஊற்றி இறக்கிட்டா போதும். இவ்வளோ தான். நம்ம டேஸ்ட்டான அயலை மீன் குழம்பு ரெடி ஆகியாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அயலை மீன் உங்கள் வீட்டில் வாங்கினாக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.